அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அஞ்சலி பாப்பாவை யாரும் தூக்கிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் விட்டுட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான். விட்டு போனவங்க திரும்பி வருவாங்களா அஞ்சம்மா? சொல்லுங்க அஞ்சம்மா. எனக்கு அழுக வரும்போதெல்லாம் எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கும். சொல்லுங்க அஞ்சம்மா, எங்க அம்மா திரும்பி வருவாங்களா? உன்ன மாதிரி ஒரு பாப்பாவை விட்டுட்டு போக எந்த அம்மாவுக்கும் மனசு வராது. உங்க அம்மா உன்னை பாக்குறதுக்காக நிச்சயமா திரும்பி வருவாங்க. ப்ராமிஸா? ப்ராமிஸ். ஐ லவ் யூ அஞ்சம்மா. சீக்க கூடாது, மீ டூன்னு சொல்லுங்க. மீ டூ. அஞ்சலி, இப்பதான் உங்க டாடி கால் பண்ணாங்க. உங்க பாட்டி உடம்புக்கு ஒண்ணுமே இல்லையா? ஈவினிங் உங்க அம்மாவே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீ கிளாஸ்க்கு போயிடு. ஓகே? ஓகே மிஸ். அஞ்சம்மா, கிளாஸ்க்கு போலாமா? போலாமே, வா. நான் எடுத்துக்கிறேன். என்னாச்சு? செக்யூரிட்டி அந்த தெருமணம் வரைக்கும் தேடி பார்த்துட்டு போகிறான். அவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக டவுட் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? வேலையை முடிக்காமல் திரும்புறது நம்ம டீமுக்கு ரொம்ப அவமானம். குழந்தைய தூக்குறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? எந்த வழியும் இல்லைக்கா. ஏன்னா குழந்தையோட அப்பாவுக்கு ஸ்கூல்லேருந்தே ஃபோன் பண்ணிட்டாங்க. இனிமே நாம் எது பண்ணாலும் ரிஸ்க்கு தான். கெடுபிடியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிடுத்துப்பா. எதிர்க்க தானே நான் பேசினேன். வந்தால் குழந்தையோட வாங்க, இல்லை அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நிலைமை இப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும்? உங்கள் யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. இந்த மாதிரி விஷயத்துக்கு பொறுமை ரொம்ப அவசியம். இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக இருக்குது? எனக்கு என்னமோ இது வேலைக்காகிற மாதிரி தெரியல. ஏய் அன்பு, அவசரப்படாத. அனுபவசாலி சொல்லும்போது அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். யார் யார் வரீங்க? ஏய் வா. ஏங்கிட்டே வாங்கி சாப்பிட்டு என்னைய போட்டு விட்டுறியா? டேய் கையெடுறா, சட்டை கிழிய போகுது. சண்டையில கிளியா சட்டை எங்கடா இருக்கு? வேணாமா? நான் ஓஞ்சி வச்சா ஓட்டுறேன். வெயிட்ரா. வாரியா 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 வாரியா. ஏய் வெட்றா, அடிக்காதடா, வலிக்குதுடா. ஏய் அஸ்வந்த், யாரா அது? அஜமா, விடு அஜமா. விடு விடு, சொன்னா விடு. அஸ்வந்த் விடு. ஏய் விடு அஸ்வந்த், போங்க எல்லாரும். அஜமா, விடு அஜமா. ஏய் அஜமா, அஜமா என்ன விடுங்க, நான் அடிக்கிறோம். அஸ்வந்த், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆட்டத்துல சூர்யா மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு என்ன விடுங்க அஜமா. அஸ்வந்த், என்ன அஜமா? என்ன அஸ்வந்த், நீ ஏன் எல்லாரையும் போட்டு அடிக்கிற? நீ ஏன் அஞ்சலி பாப்பாவை குழியில தள்ளி விட்ட? ஏன் இப்படி பண்ண? அவ பண்ண, நானும் பண்ணேன். அவ என்ன பண்ணா? நீ காலையில டீச்சர் கிட்ட போட்டு கொடுத்து விட்டு கூட வச்சா தெரியுமா? அதுக்காக நீ அவளை குழியில தள்ளி விடுவியா? அவளுக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு அஞ்சமா. என்ன? எனக்கு அடிபட்டது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏய், எங்கடா அடிபட்டிருக்கு? ஒண்ணுமே தெரியலையே. ஆனா எனக்கு வலிக்குதே. வலிக்குதா? ஆமா. நீங்க வேணா 1 hour முட்டி போட பாருங்க, எப்படி வலிக்குன்னு உங்களுக்கு தெரியும். அச்சச்சோ, அஸ்வந்த் குட்டி 1 hour முட்டி போட்டீங்களா? நான் தேய்ச்சி விடுறேன். அச்சச்சோ, தேய்ச்சி விட்டா சரியாயிடும். என்ன இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. பாத்தியா, தேய்ச்சி விட்ட உடனே வலி போயிடுச்சு. இதுக்கு போய் நீ அஞ்சலி பாப்பாவை குழியில தள்ளி விடலாமா? அந்தம்மா, என்ன கண்ணா, நீங்க எனக்கு சப்போட்டா இல்ல அவளுக்கு சப்போட்டா? இந்த அஸ்வந்த் குட்டியை எனக்கு எப்பவும் பிடிக்கும். ஆனா என் அஸ்வந்த் குட்டி தப்பு பண்ணா எனக்கு பிடிக்காது.
ஆமா அஞ்சம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ செல்ல குட்டி, இப்பவாது அஞ்சலி தள்ளி விட்டது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது தப்பு இல்ல அஞ்சம்மா. ம்? ஜானகி குழி வச்சமா பிளான் பண்ணி சூப்பரா குழி விட்டேன். அஞ்சலிக்காவ யானைக்குழி தோண்டி நிஜமான யானைகிட்ட மாட்டிக்கிட்டேன். அததான் நான் செஞ்ச பெரிய தப்பு. ஆ? நிஜமான யானையா? அதான் ஜமா என் குண்டு டீச்சர். தம்பிக்காலேயே தலையில 4 அடி அடிச்சு இன்னும் கூட வலிக்குது அஞ்சமா. அஸ்வந்த், டீச்சர் அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. எந்த மாதிரியா? இந்த டீச்சரை கிண்டல் அடிச்சு பேசுறது, கூட இருக்கிறவங்களெல்லாம் அடிக்கிறது, முக்கியமா அஞ்சலி பாப்பா கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அஞ்சம்மா, இதுலதான் என் ஆபியே ஜூனி சூப்பர் ஸ்டார். அதான் தெரிஞ்ச கதையாச்சே. சூப்பர் ஸ்டார் படத்துல ஏன் ஃபைட் இல்லாம இருக்குமா? இதெல்லாம் நிறுத்த சொன்னா நான் எப்படி நிறுத்துறது? நிறுத்தணும் அஸ்வந்த். இந்த குறும்பெல்லாம் நிறுத்தினா தானே அஸ்வந்த் எல்லாரும் குட் பாய்னு சொல்லுவாங்க. அப்ப அவளை நிறுத்த சொல். யாரு? அஞ்சலியா? ஹோம்ஒர்க் எனக்கு காட்ட மாட்டேங்கிறா. அவளை காட்ட சொல்லுங்க, நான் நிறுத்துறேன். டீச்சர் கண்ணாடிய நான் தோல்வி வச்சா அவளுக்கு என்ன ஆச்சவா? என்னை போட்டு கொடுக்குறா. முதல்ல அவளை நிறுத்த சொல், அப்புறம் நான் நிறுத்துறேன். அஸ்வந்த், பேசாதே. இங்க பாருங்க, இங்க பாருங்க, எத்தனை அடி ஸ்கேல் ஆச்சு தெரியுமா? குண்டு டீச்சர். ஐயோ, அப்ப கூட அந்த முட்டைக்கடை வச்சு பார்த்துக்கிட்டே தான் என்கிட்ட வந்து சாரியா கேட்கலையே. ஐயோ பாவம். அதுக்காக தான் நான் அவளை குழியில் தள்ளி விட்டேன். அஸ்வந்த், அந்த அஞ்சலி பண்ற தப்பெல்லாம் அவளை நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் நான் நிறுத்துறேன். அஞ்சலியும் நல்ல பொண்ணு, நீயும் நல்ல பையன், 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இததான் நான் சொல்ல வந்தேன். இதோ பாருங்க அஞ்சமா, ஒண்ணு நீங்க இந்த பாஷா பாக்குறேன், இல்ல அந்த ஆண்டின்னு பாக்குறேன். நான் அப்படியே பானா அவன் நீலாம்பர், நான் ஹீரோனா அவன் வில்லி, அவன் சிங்கனா அவன் அசிங்கம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. தொடாதீங்க அஞ்சமா. செல்ல குட்டியில காஃபியும் நல்லா இருக்கும், டீயும் நல்லா இருக்கும். ஆனா நீங்க 2த்தையும் கலந்து குடிப்பீங்களா? ஆ? இதே மாதிரிதான் நாங்க 2 பேருமே. சேர்த்து வைக்கணும்னு பார்க்காதீங்க, நல்லாவே இருக்காது. என்ன செல்ல நீ இப்படியெல்லாம் பேசுற? நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? இது மட்டும் கேட்க மாட்டேன், அவன் எனிமி. ஐயோ, எனிமீன்லாம் யாருமே கிடையாது, எல்லாருமே உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொன்னா கேளுடா. ஆஹா, அவன் எனக்கு எனிமி தான். அவளுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் எனக்கு எனிமி தான். அஸ்வந்த், அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ச்சமா, இனிமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஐயோ கண்ணா, அப்படிலாம் பேசாதடா. நான் சொல்ற மாதிரி கேளு. அஞ்சலி பாப்பா கிட்ட நீ இனிமே சண்டை போடக்கூடாது. ஐயோ அச்சமா, நான் லட்சி பிரேக்குள்ள 5 பேர் அடிக்கணும். ஃபைட் சீன்ல நடுவில் வராதுங்க, அப்புறம் உங்களுக்கு தான் அடிப்படும். நான் வரேன். டேய் 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 அஸ்வந்த், இவனுக்கு நான் என்ன சொல்லி என்னன்னு புரிய வைப்பேன்? டேய், சொல்லுங்கக்கா. இப்போ டைம் 3 ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல் விட்டுருவாங்க. நீ உள்ளே போய் என்ன பொசிஷன் பார்த்துட்டு வா. சரிக்கா. இருறா, குழந்தையோட பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வர்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ண முடியும். டீச்சர்னு என் ஃப்ரெண்டா போயிட்டு விசாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? இப்போ என்ன பண்ணணுன்ற? உனக்கு பயமாக இருந்தால் சொல்லு, நான் போயிட்டு வரேன். அன்பு, நீ சும்மா இருக்க மாட்ட? இல்லை தீபா, இவன் ஓவரா சீனை போடுறான். ஏய், யார் சீன் போறா? குமார், நீ கிளம்பு. சரிக்கா.
என்ன குமார் இவ்வளோ நேரம்? இது வரைக்கும் குழந்தையோட பேரண்ட்ஸ் வரல. நிஜமான அம்மா கூட அவ கிளம்பிட்டா. யாரு? ஆயாவா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறாளே அவளா? ஆமா, இது என்ன புது குழப்பம்? அவ எதுக்கு கூட்டிட்டு போறா? அந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல நமக்கு ஒரு ஷேர் ஆட்டோ வேணும். ஷேர் ஆட்டோவா? எதுக்கு? அப்புறம் சொல்றேன். அஞ்சலி, என்னடா இன்னும் உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா? இல்ல அஞ்சம்மா. சரி, நான் உங்களை கூட்டிட்டு போய் விடவா வீட்ல? வேணா அஞ்சம்மா, மம்மி திட்டுவாங்க. இல்ல செல்லம், ஹெட் மிஸ்டர் அம்மா தான் என்கிட்ட சொல்லி உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. லேட் ஆயிட்டே இருக்குல்ல. மத்தவங்க கூட போனா திட்டுவாங்க. அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, அவங்க எடுக்கல. அவங்க பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் செல்லம். நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க. இப்போ புரியுதா நாம எதுக்கு ஷேர் ஆட்டோக்கு மாறணும்னு? அக்கா, உனக்கு உன் பிளான் என்னன்னு எனக்கு புரியல. அங்க பாருங்க, அவ குழந்தைய கையில தான் தூக்கிட்டு போற. கண்டிப்பா ரொம்ப தூரம் அவளால போக முடியாது. அவங்களா வந்து நம்ம ஆட்டோல ஏறுவாங்கன்னு சொல்ல வர, அப்படித்தானே? நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. டேய் போதும்டா, முதல்ல அந்த தொப்பியும் கண்ணாடியும் கழட்டிட்டு அவங்கள ஃபாலோ பண்ற வழியை பாரு. ம், அஞ்சம்மா, நீங்க என்ன இப்படி நடந்தே கூட்டு போறீங்களா? ஆமாடா செல்லம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நாம உங்க வீட்டுக்கு போயிடலாம். அஞ்சம்மா, என் வீடு ரொம்ப தூரம், வண்டியில தான் போக முடியும். பக்கத்துலன்னு தானே சொன்னாங்க. அட்ரஸ் கூட எனக்கு எழுதி கொடுத்தாங்களே. அட்ரஸ் எல்லாம் வேணாம் அஞ்சம்மா, எனக்கு வழி தெரியும். ஆனா இப்படி என்ன தூக்கிட்டே நடந்தா ரொம்ப லேட் ஆயிடுமே. அப்போ இப்ப என்ன பண்றது? ஸ்கூல் வேன் வேற அப்பவே கிளம்பிடுச்சே. கேப் ஏதாவது புக் பண்ணலாமா? அதுக்கு ஃபோன் வேணுமே. உன்கிட்ட ஃபோன் இல்லையா? எனக்கு எதுக்குடா ஃபோனு? நான் யார் கூட பேச போறேன்? உன்கிட்ட யாரும் பேச மாட்டாங்களா? எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லடா. என்னடா அப்படி பாக்குற? நீயும் என்ன மாதிரி பாவம் தான் அஞ்சம்மா. என்ன கீழே இறக்கி விட அஞ்சம்மா, நான் நடந்து வரேன். உனக்கு கை வலிக்கும். பரவாயில்லடி தங்கம். இறக்கி விட அஞ்சம்மா, ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாப்போம். சரிடா. குட் ஈவினிங் மேடம். நீங்க தான் மிஸ்ஸஸ் கௌதம், அஞ்சலியோட அம்மா? எஸ் மேம். என்னங்க டைமிங் இது? இப்போ வந்திருக்கீங்க? சாரி மேம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அஞ்சலி வீட்டுக்கு கிளம்பி 15 மினிட்ஸ் ஆச்சு. என்னங்க சொல்றீங்க? நான் தான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, அது எப்படிங்க நீங்க அனுப்பலாம்? ஸ்கூல் முடிஞ்சு 1 hour ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவா? 4:30க்கு தானங்க ஸ்கூல் விடுறீங்க. அப்படி பார்த்தா இப்ப half an hour தானே ஆச்சு. ஸ்கூல் விடுற டைம் 3:30ன்னு மாத்தி 1 மாசத்துக்கு மேலே ஆச்சு. நீங்க ஸ்கூல் டைரி எல்லாம் பாக்குறதே இல்லையா? இதுல உங்க பேரை வேற சொல்லிக்கிட்டு யாரோ குழந்தைய தூக்கிட்டு போக வந்தாங்கல்ல, அதான் ஒரே கன்ஃபியூஷன். சொல்ல போனா உங்க குழந்தைக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அது புரியாம என்னென்னமோ பேசுறீங்க. எக்ஸ்ட்ரா கேர்னா அவளுக்கு ஏதாவது கேப் புக் பண்ணி தனியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிங்களா?
தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒரு 5 வயசு பெண் குழந்தைய யாராவது அப்படி அனுப்புவாங்களா? அப்போ எப்படி யார் கூட அவளை வீட்டுக்கு அனுப்புனீங்க? ஸ்கூல்ல வேலை செய்யற மெய்ட் தான் அஞ்சலி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள உங்க பொண்ணு வீட்டுல இருப்பா. போதுமா? இவளை நாம திட்ட போய் இவ நம்ம லேட்டா வந்ததை கௌதம் கிட்ட போட்டு கொடுத்துட்டா அவ்வளவுதான். சாரி மேடம், குழந்தைய அனுப்பிட்டீங்கன்னு சொன்னதும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதான் பதட்டத்துல ஏதேதோ பேசிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே மிஸ்ஸஸ் கௌதம், உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. ஆனா உங்க வீட்ல நீங்க அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க ஸ்கூல்ல பத்திரமா பாத்துக்கிறோம். நிம்மதியா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அஞ்சலி இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ மேடம். ஓகே, வெல்கம். அஞ்சலி, ஒரு ஆட்டோ வருது. கை நீட்டு அஞ்சம்மா, கை நீட்டு. ஆட்டோ அசோக் நகர் வரைக்கும் போகுமா? போவோம், ஏறுங்க. ஆ. என்ன அஞ்சம்மா இது? இதுவா உங்க வீட்டு அட்ரஸ். அஞ்சம்மா, எங்க வீட்டுக்கு எனக்கே வழி தெரியும். அட்ரஸ் எல்லாம் தேவையில்ல. சரி, ஓகேடா. பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களே. ஆமாங்க. பாப்பா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். பாப்பாவோட பேர் என்ன? அஞ்சலி. ஓ, பாப்பா உங்கள் குழந்தையா? என் குழந்தை மாதிரி தான். மாதிரினா அப்போ இவ உங்கள் குழந்தை இல்லையா? இல்லை. ஓ, அப்போ நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறீங்களா? ஆமாங்க. அப்போ பாப்பாவோட வீட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா? வீட்ல இல்லைங்க, ஸ்கூல்ல வேலை பார்க்குறேன். ஓ, டீச்சரா? அஞ்சம்மா டீச்சர் இல்ல, ஆயம்மா. டீச்சர் என்ன அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனா அஞ்சம்மா என்ன அடிக்கவும் மாட்டாங்க, திட்டவும் மாட்டாங்க. என்ன நல்லா பார்த்துப்பாங்க. பாப்பா நல்லா பேசுகிறாளே. குழந்தைகிட்ட ரொம்ப பாசமாக இருப்பீங்களோ? குழந்தைங்கன்னா எனக்கு உயிருங்க. அதனால தான் நான் ஸ்கூல்லேயே வேலைக்கு சேர்ந்தேன். அஞ்சம்மா, என்ன தங்கம்? இன்னும் எத்தனை ஸ்டாப் இருக்கு வீடு வரதுக்கு? இதோ கேக்குறேன்டி தங்கம். அண்ணன், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? தோ வழியில போகும்போது டீசல் போட்டு போயிடலாமா? அஞ்சம்மா, என்ன தங்கம்? அந்த அங்கிள் என்னடி தங்கம்? அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. நானா? உங்க வீட்டுக்கா? ஆமா அங்கிள், நீங்க என்னோட வீட்டுக்கு கரண்ட் ரிப்பேர் பண்ண வந்திருக்கீங்கல்ல? இல்லம்மா, என்ன மாதிரி வேற யாரையும் பார்த்துருக்கேன். நான் இங்க ஆட்டோ ஓட்டுறேம்மா. நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். சரிங்க, நாங்க இங்கேயே இறங்கிக்கிறோம். நீங்க கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்துறீங்களா? தோ பக்கத்துல வந்துட்டோம், போயிடலாமா?
இப்போ எதுக்கு நீங்க வண்டி நிறுத்துனீங்க? அது கேக்குறேன்ல, எதுக்கு வண்டியை நிறுத்துனீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ரைட்டில் போனால் பெட்ரோல் பங்க் இன்னும் கிட்ட, அதான் இப்படி போயிடலாமா? என்னங்க நீங்க பக்கத்துல போக வேண்டிய இடத்துக்கு ஊரே சுத்திட்டு கூட்டிட்டு போறீங்க. நாங்க இறங்கிக்கிறோம். இல்லைம்மா, பக்கத்தில் தான், இருங்க போயிடலாம். இல்ல பரவாயில்லைங்க, நாங்க இறங்கிக்கிறோம். நாங்க போக வேண்டிய இடம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நாங்க நடந்தே போய்க்கிறோம். இல்லைம்மா. வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? அப்புறம் நான் போலீஸை கூப்பிடுவேன். இறங்குமா. வா அஞ்சலி. ம்